கேக்குதா ப்ரோ? ஓகே ப்ரோ. கேக்குது ப்ரோ. ஹலோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, ஒரே நிமிஷம். ஓகே ப்ரோ, ஒரே நிமிஷம் ப்ரோ. ப்ரோ கேக்குதா? அப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ப்ரோ. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். தெரியுதா ப்ரோ ஸ்கிரீனு? ஓகே ப்ரோ. ப்ரோ நீங்க பார்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் சொன்னீங்கன்னா இப்போ பேமெண்ட் ப்ராசஸ் தானே? ஓகே ப்ரோ. அது மாதிரி நான் சொல்லிடுறேன். மேனேஜ் பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் இருக்குல்ல. எது கிரியேட் பண்றோம்னா லைக் நம்ம வந்து நம்ம கம்பெனி வச்சு ரன் பண்றோம்ல. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கம்பெனி வச்சு ரன் பண்றோம். நம்ம சப்ளையருக்கு வந்து பேமெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அவங்ககிட்ட என்ன ப்ராடக்ட்ஸ்ல பை பண்றோம், பே பண்ணுவோம். அந்த பேமெண்ட் வந்து லைக் நம்மளுக்கு தெரியும் எதுல பே பண்ண போறோம். லைக் நான் உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் ஆயிட்டா நான் எதுல பே பண்ணுவேன். லைக் நான் ஜிபேல பே பண்றேன், இல்ல உங்க கேஷா கையில கொடுத்துருவேன். நம்மளுக்கு தெரியும், லைக் சிஸ்டம்க்கு தெரியாது, லைக் ஃபியூசனுக்கு தெரியாது. சிஸ்டம்ல எப்படி பே பண்ண போறாங்க தெரியாது. அதனால நான் மேனேஜ் பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் போயிட்டு நான் எப்படி என்ன சொல்லுவேன்னா லைக் நான் செட் பண்ணுவேன். நான் வந்து செக் ஃபார்மேட்ல தான் பே பண்ண போறேன் உங்களுக்குன்னு சொல்லி. இதுதான் மேனேஜ் பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல். நம்ம எதுல நம்ம எதுல பே பண்ண சொல்லி நம்ம டிஃபைன் பண்றோம். ஃபர்ஸ்ட் ப்ரீ டிஃபைன் பண்றோம். ஒரு இன்வாய்ஸ் பே பண்றோம்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம எதுல எந்த மெத்தட் யூஸ் பண்றோம். லைக் வந்து செக்கா பே பண்றோமா, இல்ல பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோமா, இல்ல எலக்ட்ரானிக் பேமெண்ட் வரும் அது பண்றோமான்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ல நம்ம செக் ஃபார்மேட்ல பே பண்றோம். அது வந்து நம்ம முன்னாடி ப்ரீ டிஃபைன் பண்ணிடுறோம் சிஸ்டம்ல. இப்போ வந்து நம்ம பேமெண்ட் பண்ணும்போது சிஸ்டம் என்ன எடுத்துக்கோனா நம்ம செக் ஃபார்மேட் பே பண்ணணும்னு சொல்லி எடுத்துக்கோம். ஆமா ப்ரோ. செக்ல பே பண்ணுவாங்களா பேங்க்ல. அந்த மெத்தட்ல பே பண்ணணும். அந்த மாதிரி மெத்தட்ல நம்ம எந்த மெத்தட்ல பே பண்ணோம் செட் பண்ணிடுவோம். வேற ஒன்றும் இல்லை, மேனேஜ் பேமெண்ட் ப்ராசஸ்.
இல்ல ப்ரோ, நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். செக்ல இல்ல, நீங்க செக்ல பண்ணலாம், இல்ல பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், லைக் எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸ் அதிலும் பண்ணலாம், எதுல வேணா பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆ ஓகேங்களா ப்ரோ? ஆ ஆமா ப்ரோ. ஓகே. சரி ப்ரோ, இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணது பார்த்துட்டு அது பிஓ கிரியேட் பார்த்துக்கலாம். ஆமா ப்ரோ. இன்னும் ரெண்டே ரெண்டு டாபிக் தான் ப்ரோ. அது முடிஞ்சிச்சுன்னா ஒர்க் ஃப்ளோ இருக்கு, ரெண்டே ரெண்டு ஒர்க் ஃப்ளோ. அது முடிஞ்சிச்சுன்னா ஏபி முடிஞ்சிடும் ப்ரோ. ஓகே ப்ரோ. இன்வாய்ஸ் கிரியேஷன் பார்த்துடலாம். இன்வாய்ஸ் கிரியேஷன் பிஓ கிரியேஷன் பார்த்துடலாம். ஓகேங்களா ப்ரோ? சரி. ஹோம் பேஜ் போயிட்டு பேயபிள் இருக்கும். பேயபிள் இன்வாய்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இன்வாய்ஸ்ல ப்ரோ இங்க ஸ்கேனர்னு காட்டுது இல்ல? இது எதுக்குன்னா, லைக் நம்ம ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்றோம். ஓகே, எப்படின்னா இப்போ வந்து சப்ளையர் வந்து நம்ம இன்வாய்ஸ் அனுப்புவாங்க. அந்த அனுப்புற இன்வாய்ஸ் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணதான் லைக் இம்போர்ட் பண்ணுவோம் சிஸ்டம்ல. புரியுதுங்களா ப்ரோ? ஆ இப்போ இம்போர்ட் பண்ணதுன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து பை பண்ணிக்கிறோம் சப்ளையர் கைட்ல இருந்து. சப்ளையர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேமெண்ட் இன்வாய்ஸ் அனுப்புவாங்க நம்மளுக்கு. ஓகேங்களா? அந்த இன்வாய்ஸ் வந்து நம்ம சிஸ்டம்ல வந்து இம்போர்ட் பண்ணுவோம். லைக் ஒரு ஃபைலா இம்போர்ட் பண்ணிடுவோம். ஆ இம்போர்ட் பண்ணா அது வந்து நம்ம கிரியேட் பண்ணி நம்ம சிஸ்டம்ல கிரியேட் பண்ணும்போது நம்ம டேட்டாஸ்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கும் இன்பில்டா. அது வச்சு நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணலாம். அதனால வந்து இந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது ரீசென்ட்னா இப்போ நம்ம ரீசெண்டா என்னென்ன இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி சொல்லி ஷோ ஆகுது இங்க. ஓல்டு வந்து நம்ம வந்து லைக் என்ன எதனா ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், பிஓ கிரியேட் பண்ணிருக்கோம், அது கிரியேட் பண்ணி ஓல்டு பண்ணி வச்சுன்னா இங்க வந்து ஷோ ஆகுது. இங்க வந்து ஹோல்ட்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லி. அப்ரூவல்னா நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டு லைக் பேமெண்ட் வரையும் முடிஞ்சிருச்சுன்னா, லைக் அப்ரூவல்னா வேலிடேட் ஆயிடுச்சுன்னா அப்ரூவல் வரும். அப்ரூவல் வந்து மொத்தம் 15 அப்ரூவல் இருக்கு, 4 ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி இங்க பார்க்கலாம். அப்படியே நம்ம இங்க கீழே இந்த பட்டன் இருக்குல்ல, பட்டன் கிளிக் பண்ணோம்னா ஒரு நிமிஷம் bro. ஆ இங்க ஷோ ஆகும் டேட்டா. இங்க வந்து டேட்டா ஃபிளாஷ் ஷோ ஆகும் ப்ரோ. அப்ரூவல் இதெல்லாம் இங்க வந்து ப்ரீபெய்டு. ப்ரீபெய்ட்னா ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் பை பண்றோம்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு அது இங்க வந்து மொத்தம் எத்தனை ப்ரீபெய்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லி இங்க ஷோ ஆகுது ப்ரோ. ஆ இது மாதிரி ஷோ ஆகும், பாத்துக்கலாம் ப்ரோ. நம்ம இது அப்ரூவல் ஆனது, ப்ரீபெய்டு, லைக் இது மாதிரி என்னென்ன இன்வாய்ஸ்ல இருக்குன்னு சொல்லி நம்ம ஷோ பாத்துக்கலாம். இது வந்து டேஷ்போர்டு, இன்வாய்ஸ் டேஷ்போர்டு. ஓகேங்களா? அப்புறம் வந்து இன்வாய்ஸ் கிரியேஷன். சைட்ல டாஸ்க் பட்டன் போயிட்டு கிரியேட் இன்வாய்ஸ்னு இருக்கும். இது கொடுத்தோன்னா இன்வாய்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து ஐடென்டிஃபை இபிஓ வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண போகிறது. இப்போ அதனால பிசினஸ் யூனிட் மட்டும் செலக்ட் பண்ணிக்குவோம். யூஎஸ்1 யூஎஸ்1 பிசினஸ் யூனிட். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு சப்ளையர். இந்த சப்ளையர் ஆல்ரெடி இல்லே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க ப்ரோ, சாம்பிள் யூஸ் பண்றதுக்காக. சப்ளையர் கொடுத்துருவானே சப்ளையர் சைட் லீகல் என்டிட்டி எல்லாமே ஷோ ஆயிடும். ஓகே, நம்ம இன்வாய்ஸ் நம்பரும் நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அமௌண்ட் வந்து யூஎஸ்டி இருக்குது. ஆமா ப்ரோ, இன்வாய்ஸ் கிரியேஷன் ப்ரோ இது. ஓகே ஓகே. அமௌண்ட் நம்ம என்டர் பண்றோம். லைக் 1000. டைப்ல வந்து இந்த ஸ்டாண்டர்டு, ப்ரீபேமெண்ட், டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோ 4 இருக்கு. நம்ம வந்து யூஸ் பண்ணது டைப் வந்து ஸ்டாண்டர்ட் மட்டும் யூஸ் பண்றோம்.
இல்ல ப்ரீபேமெண்ட், டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோனா ப்ரீபேமெண்ட்னா என்னன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம சப்ளையர் கிட்ட பை பண்றோம்னா அது வந்து நம்ம வந்து ப்ரீபேமெண்ட் லைக் ஒரு 1000 rupees அந்த ப்ராடக்ட் நம்ம 100 rupees வந்து ப்ரீபேமெண்ட் பண்ணிட்டோம்னா அதுல வந்து அதுக்கு இன்வாய்ஸ் கிரியேட் வந்து ப்ரீபேமெண்ட் யூஸ் பண்ணுவோம். டெபிட் மெமோ ஓகேங்களா. இப்ப டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோ இருக்கும் ஓகேங்களா. டெபிட் மெமோ எதுக்குன்னா டெபிட் மெமோ எதுக்குன்னா லைக் ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து சப்ளையர் கிட்ட பை பண்ணிடுறோம். ஒரு 5 ஃபோன் வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 ஃபோன் வந்து ஒரு ஃபோன் மட்டும் டேமேஜா இருக்கு. அந்த டேமேஜ் ஆன இதுக்கு வந்து இன்வாய்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து சப்ளை என்ன பண்ணுவாங்க, நம்ம 5 ஃபோனான இன்வாய்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஆனா ஒரு மொபைல் வந்து டேமேஜா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி இந்த ப்ராடக்ட் வந்து டேமேஜா இருக்கு இது வந்து அவங்க சைடு இருந்து ஃபால்ட்னு சொல்லி அவங்க ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி நம்மளுக்கு அனுப்புவாங்க. அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணி அனுப்புறது ப்ரோ டெபிட் பண்ணணும். கிரெடிட் மெமோ சேம் அதே மாதிரி தான். லைக் வந்து நம்ம டெபிட் மெமோ வந்து நம்ம கிரியேட் பண்ற மாதிரி வரும். நம்ம வந்து அவங்க கிட்ட ஒன்ஸ் நம்ம வந்து நோட்டிஃபை பண்ணிடுவோம், சொல்லிடுவோம் அவங்க கிட்ட இது மாதிரி ப்ராடக்ட் இதுவா இருக்குன்னு சொல்லி. இன்கேஸ் அவங்க கிரியேட் பண்ண சொன்னாங்க நம்ம கிரியேட் பண்ணி அனுப்புற மாதிரி வரும். கிரெடிட் மெமோனா லைக் அவங்க ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகுது நம்ம அவங்க இன்ஃபார்ம் பண்ணோம், லைக் அவங்களே கிரியேட் பண்ணி ஒரு இன்வாய்ஸ் அனுப்புவாங்க. இது கிரெடிட் மெமோ ப்ரோ. மோஸ்டா நாள் தான் யூஸ் பண்ணுவோம் ஸ்டாண்டர்டு. ஆமா ப்ரோ டெபிட் மெமோ. ஆமா ஆமா கிரெடிட் மெமோ அவங்க சைடு இன்வாய்ஸ் அனுப்புவோம். ஆமா ப்ரோ. லைக் ஒரு ப்ராடக்ட் வந்து புரியுது ப்ரோ. எது ப்ரோ டெபிட் மெமோவா? ஆ அதுல ஒரு ஆ ம் ஆமா bro. அவங்க செக் பண்ணிட்டு கொடுப்பாங்க. லைக் எப்படின்னா டெபிட் மெமோனா நீ சொல்றது தான், பட் நம்ம அவங்ககிட்ட நோட்டிஃபை பண்ணுவோம். நோட்டிஃபை பண்ணிட்டு அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணாம அனுப்பலன்னா நம்ம அவங்களுக்கு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புவோம். ஓகேங்களா. கிரெடிட் மெமோனா அவங்க சைட்ல இருந்து இன்வாய்ஸ் அனுப்புது. ஆ அவன் கிரெடிட் மெமோனா நம்ம வந்து நோட்டிஃபை பண்ணிடுவோம் அவங்களுக்கு சொல்லிடுவோம் இந்த மாதிரி உங்க ப்ராடக்ட் ஒன்று டேமேஜா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க வந்து அதுக்கு அந்த டேமேஜ் ஆன ப்ராடக்டோட பிரைஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு மிச்சத்துக்கு வந்து இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி அனுப்புவாங்க. அது கிரெடிட் மெமோ. ஓகேங்களா ப்ரோ. இதுல வந்து டேட் வந்து ஆமா நம்ம ஸ்டாண்டர்ட்னா ஆமா ப்ரோ. ம் அது டேட் வந்து நம்ம இன்னி டேட் கொடுத்துரும். பேமெண்ட் டேர்ம் வந்து இமிடியேட். டேர்ம் டேட் இன்னி டேட் கொடுத்துரும் ப்ரோ. டெஸ்ட்ல லைன்ஸ் மட்டும் ஒர்க் ஆகுமான்னு தெரியல அதான் ப்ரோ. இந்த லைன்ஸ் டெஸ்ட்ல ஒர்க் ஆக மாட்டேங்குது ப்ரோ. ஓ ஆமா லைன்ஸ் ஒன்றும் இல்லை. லைக் இங்க ஒரு ஐட்டம்ஸ் வரும். ஐட்டம் வந்து நம்ம ஒரு ஐட்டம் எத்தனை ப்ராடக்ட் வாங்குறோமோ அந்த ஐட்டம்ஸ் வரும். அதுல நம்பர் கொடுத்துட்டு அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி அந்த அமௌண்ட் கொடுத்துட்டு கிரியேட் பண்ணா முடிஞ்சிடும் ப்ரோ. சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தனா இன்வாய்ஸ் கிரியேட் ஆயிடும். இங்க லைன்ஸ் வரும். அந்த லைன்ஸ் மட்டும் இந்த டெஸ்ட்ல ஒர்க் ஆகுது. நான் நேத்துல ட்ரை பண்ணியிருந்தா இருக்கேன். இந்த லைன்ஸ் ஒன்றும் இல்லை ப்ரோ. இந்த ரைட் சைக்கிள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஐட்டம் சொல்லி ஒரு 5-6 காலம் ஓப்பன் ஆகும். அதுல வந்து நம்ம எத்தனை ப்ராடக்ட் வைக்கிறோம். சும்மா லைக் நான் சாம்பிள் ஒரே ப்ராடக்ட் வைக்கிறேன்னா லைக் ஐட்டம் நம்பர் 1 கொடுத்துட்டு அப்படியே வந்து அமௌண்ட் கேட்கும். அமௌண்ட் வந்து 1000 கொடுத்துட்டோம். கொடுத்து முடிச்சிட்டோன்னே இங்க இன்வாய்ஸ் ஆக்ஷன் இருக்குல்ல, இங்க போயிட்டு வேலிடேட் இருக்கும். வேலிடேட் பண்ணிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தா க்ளோஸ் ஆயிடும். அவ்வளவுதான் ஒரு இன்வாய்ஸ் கிரியேஷன்.
ஓகேங்களா ப்ரோ? பிஓ போயிடலாம் ப்ரோ. பிஓ வந்து ப்ரொக்யூட்மெண்ட்ல வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்கும். இதுதான் பிஓனா பர்ச்சேஸ் ஆர்டர். பிஓ எதுன்னு தெரியுமா ப்ரோ? லைக் வந்து நம்ம ஒரு கம்பெனி ரன் பண்றோம்னு வச்சுங்களேன். நம்ம வந்து நமக்கு எம்ப்ளாய் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு 4 பேர் கம்பெனில ஜாயின் பண்ணிக்கிறாங்க, நியூ எம்ப்ளாயா. அவங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டம் தேவைப்படுது. ஆனா நம்ம கம்பெனில அந்த ரிக்வயர்மெண்ட் சிஸ்டம்ஸ் கிடைக்கல. இல்ல அதனால வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுவேன். லைக் சப்ளையருக்கு வந்து நான் ஒரு ஆர்டர் கிரியேட் பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு 4 லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணி அவங்க அனுப்பிச்சு விடுவேன். அவங்க வந்து அது பார்த்து எனக்கு வந்து 4 லேப்டாப் எனக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. இதான் பிஓ கிரியேஷன். ஓகேங்களா ப்ரோ? பிஓ கிரியேஷன்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. என் கம்பெனிக்கு எனக்கு தேவையான ரிக்வயர்மெண்ட்ஸ் நான் வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி நான் சப்ளையருக்கு அனுப்புவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட் எனக்கு அனுப்புவாங்க. புரியல ப்ரோ? ஆ அதான் ப்ரோ. நம்ம ஒரு சும்மா ஒரு மளிகை கடைக்கு போன வச்சுக்க, மளிகை லிஸ்ட் எழுதி கொடுத்துட்டோம்னு வச்சுக்க, அவங்க வந்து நமக்கு அந்த ப்ராடக்ட் அவங்க இருக்கிற ஒரு கிராசரி எடுத்து கொடுப்பாங்கல்ல. அதே மாதிரி தான் சப்ளையர் கிட்ட வந்து நம்ம கொடுக்குறோம். நமக்கு என்ன லிஸ்ட் தேவைன்னு சொல்லி, லைக் என் கம்பெனில லேப்டாப் வேணும், லேப்டாப் வேணும். அப்படின்னா சிஸ்டம்ஸ் என்ன வேணா சிஸ்டம்ஸ் வேணும். இது மாதிரி எனக்கு தேவையான ரிக்வயர்மெண்ட் நான் சப்ளையர் கிட்ட கொடுத்தேன்னா அவங்க வந்து எனக்கு வந்து அந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுத்த எனக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. அவ்வளவுதான். இதாவது பிஓ கிரியேஷன். நான் அப்படியே கிரியேட் பண்ணிடுறேன். இங்க சிம்பிள் இருக்க கிரியேட் சிம்பிள் கீழே இது கொடுத்து கிரியேட் பண்றது ப்ரோ. ஸ்டைல் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர். ப்ரொக்யூர்மெண்ட் பிசினஸ் நீட் வந்து யூஎஃப் பிசினஸ் கொடுத்துருவோம். இக்குவசேஷனும் நம்மளோட யூஎஃப் பிசினஸ் கொடுத்துடலாம். இங்க வந்து சப்ளையர் வந்து அட்வான்ஸ் கார் 1263 இவங்ககிட்ட நம்ம வந்து ப்ராடக்ட் பை பண்ணாதான் உங்க சப்ளையர் இவங்ககிட்ட தான் நம்ம ப்ராடக்ட் பை பண்றோம். அது கிரியேட் கொடுக்குறோம். ஆமா. இப்போ வந்து இதுல வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பியூ, ரிக்வயர்மெண்ட் பியூ, ஃபோல் டு லீகல் என்டிட்டி இது எல்லாமே ஆல்ரெடி இதே இருக்கும். நம்ம எதுவும் பண்ண வேணும். ஓகேங்களா? இதுல வந்து லைன்ஸ் இருக்குல்ல ப்ரோ. லைன்ஸ்ல வந்து நம்ம ப்ராடக்ட்டை வந்து என்ன நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ சொல்லி நம்ம வந்து இங்க கொடுக்கலாம். கிரியேட் லைன்ஸ் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகும். அப்புறம் லைன் ஒன்னு டைப் வந்து குட்ஸ். ஐட்டம் நம்ம கொடுக்க தேவையில்ல. டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுத்துக்கலாம். சும்மா எனக்கு லேப்டாப் வேணும்னு சொல்லி கொடுக்குறேன். கேட்டகிரி கேட்டகிரியில வந்து மோஸ்ட் டிஃபால்ட்டா இதான் யூஸ் பண்ணுவோம். டெஸ்டர்ஸ் கேட்டகிரி நேம்ல கொடுத்துட்டு குவான்டிட்டி எனக்கு வந்து ஒரு லேப்டாப் வேணும்னு சொல்லிட்டேன். குவான்டிட்டி யூஓஎம்னா இதுல வந்து நம்மளுக்கு வந்து இந்த கேட்டகரி இந்த யூஓஎம் அப்படின்னா லைக் இந்த பாக்ஸ் டைப்ல வந்து பாக்ஸ்ல வந்து 12 பீஸ் இருக்குமா அந்த மாதிரி. பாக்ஸ்னா 12 பீசஸ் இருக்கும். லைக் கேட்கறோம் அந்த சைஸ்ல வந்து நம்ம ப்ராடக்ட் சென்ட் பண்ணுவாங்க. அவ்வளவு குவான்டிட்டி ப்ராடக்ட் செட் பண்ற மாதிரி அது மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஈச் தான் கவனிக்கிறேன். நான் ஈச் ப்ராடக்ட்டே போதும்.
பேஸ் பிரைஸ் டேப் பண்ணிட்டேன். இப்ப ஷெட்யூல்ஸ் லைன்ஸ் பக்கத்துல ஷெட்யூல்ஸ் இருக்கும். ஷெட்யூல்ல வந்து ரிக்வஸ்ட் டெலிவரி டேட். நான் உங்க சப்ளையர் கிட்ட கேட்கறேன், எனக்கு வந்து இந்த 10க்குள்ள வரணும்னு சொல்லி கேட்கறேன், ரிக்வஸ்ட் பண்றேன் இந்த டேட்டுக்குள்ள வரணும்னு சொல்லி. அப்போ வந்து ப்ராமிஸ் டெலிவரி டேட்னா எனக்கு 10க்குள்ள கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, அப்படி இல்லைன்னா 12 வந்து கம்பல்சரி வரணும். இப்போ அடுத்த நான் 12 கொடுனா எனக்கு 12 கொடுக்குறேன்னா எனக்கு 12 வந்து கம்பல்சரி ப்ராடக்ட் டெலிவரி ஆயிடும்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்து முடிச்சுட்டு இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இல்ல ப்ரோ, ரிக்வஸ்ட் வேற ப்ரோ. ரிக்வஸ்ட் டெலிவரி டேட் வந்து எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு உங்களால முடிஞ்சா எனக்கு இந்த டேட்ல கொடுங்கன்னு சொல்றேன். ப்ராமிஸ் டெலிவரி டேட்னா எனக்கு இந்த டேட்ல நீ கம்பல்சரி கொடுத்தணும்னு சொல்றேன். அது வேற ஒரு டேட், ஒரு 2 நாள் 3 நாள் முன்ன பின்ன வரும். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பிஓ சார்ஜ் அக்கௌண்ட் இருக்கும் ப்ரோ. இதுல வந்து இது கொடுக்குறோம். டிபார்ட்மெண்ட் வந்து டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ப்ரோ இப்போ நான் வந்து டீடைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு லைக் நான் சேவ் பண்ணிட்டு ப்ரோ. ஆமா ப்ரோ. ப்ரோ சீரா சாப்பிட்டு ப்ரோ. ஆ இப்போதான் ப்ரோ ஒரு பேட்ச் எடுத்தாங்க. லைக் ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷர்ஸ் தான் ப்ரோ. ஃப்ரெஷர்ஸ் தான் எடுத்தாங்க ரீசெண்டா. ஆமா. ஒரு இப்போ ரீசெண்டா தான் ஒரு 1 மந்த் பேக் தான் எடுத்தாங்க. அவங்களுக்கு முடிச்சுட்டு ஒரு 6 மந்த் 3 or 4 months நெக்ஸ்ட் பேட்ச் எடுத்துருவாங்க ப்ரோ. நீங்க நாக்ரில ப்ரோ கம்மி தான் ப்ரோ. ஃப்ரெஷர்ஸ் தான் ஒரு 25 கொடுப்பாங்க ப்ரோ. நீங்க நாக்ரில பாருங்க, நாக்ரில இருக்கும் ஓப்பனிங். சீரா சாஃப்ட். ஆ ஓ ப்ரோ. செயின் சிக்ஸ். தெரியும் ப்ரோ, தெரியும். நீங்க அட்டன் பண்ணீங்களா? சார் சொன்னாரு. நாங்க எப்படி ப்ரோ இன்டர்வியூ ப்ராசஸ்னா
ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஜிடி லைக் அது மாதிரி வச்சுட்டு உங்க எடுத்தாங்களா? ஆ ஆ ஆ ஓகே. ட்ரை பண்ணுங்க ப்ரோ, கிடைச்சிரும் ப்ரோ. ஆ ஆ ஸோ மெசேஜ் கொடுத்து சப்மிட் கொடுத்தேன். ஃப்ளோ ஆகுது இன்ஸ்டன்ஸு. சப்மிட் கொடுத்துறாங்க, சப்மிட் ஆயிடும். ஒரு நாள் 2 மினிட் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ. புரியல ப்ரோ. ப்ரோ திருப்பதி, திருப்பதி ஆகும் ப்ரோ. ம். ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ. நம்ம ஷிஃப்ட்ல இல்ல, ஒரே ஷிஃப்ட் தான். மார்னிங் ஷிஃப்ட் மட்டும் தான் கம்பெனி, நைட் ஷிஃப்ட்ல கிடையாது. ஆமா. கன்ஃபார்ம் ப்ரோ, சொல்றேன் ப்ரோ. அது ஓகே ப்ரோ. ஆ ஓகே ப்ரோ. நீங்க எதனா ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். ஃபங்ஷனல்ல ஸ்ட்ராங்கா இருந்தா எடுத்துருவோம் ப்ரோ கம்பெனில. ஒண்ணு ஃபங்ஷன், அத டெக்னோ ஃபங்ஷன்லாம் நீங்க ஃபங்ஷனல் மட்டுமா ப்ரோ? ஆ நீங்க டெக்னோ ஃபங்ஷனல்னா ஃபங்ஷனல் மட்டுமான்னு கேக்குறேன். கேக்குதா ப்ரோ? புரியல ப்ரோ. நீங்க டெக்னோ ஃபங்ஷனலா இல்ல ஃபங்ஷனல் மட்டுமான்னு கேக்குறேன். ஆமா. ஆ ஃபங்ஷனல் சார், ஓகே ப்ரோ. அப்ப நீங்க ஃபங்ஷனல்ல ஸ்ட்ராங்கா இருங்க. ஓகேங்களா? கம்பெனில எதனா ஒண்ணுல ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். லைக் டெக்னிக்கல் ஸ்ட்ராங்கா இருந்தா எடுத்துருவாங்க. இல்ல ஃபங்ஷனல் ஸ்ட்ராங்கா இருந்தா எடுத்துருவாங்க. நீங்க ஃபங்ஷனல் ஸ்ட்ராங்கா எடுத்துருவாங்க கம்பெனில மோஸ்ட்டா. ஓகே ப்ரோ. ப்ரோ. ஆமா ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ்னா கேள்வி கேட்பாங்களா இல்ல. நீங்க ஏதாவது படிச்சிட்டீங்க, கோர்ஸ் முடிச்சுட்டு உள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆ ஒரே நிமிஷம் ப்ரோ. இங்க சப்மிட் குடுத்துட்ட உடனே யுஎஸ் பர்ச்சேஸ் ஆர்டர் இது சப்மிட் ஆயிடுச்சு நம்மளுது. ஓகேங்களா? இங்க வந்து நம்மள இது காட்டுது. ஆ இது ப்ராசஸ் ஐடி இது நம்மளுது. ஓகேங்களா? ஒரே நிமிஷம் ப்ரோ, காப்பி பண்ணிக்கிறேன். சொல்லுங்க ப்ரோ. இது இந்த டொமைன் இல்லையா? ஆ ஓகே ப்ரோ. ஆட்டோலாம் இது தானே ப்ரோ, இபிஎஸ் அப்ளிகேஷன் தானே ப்ரோ? ஓல்ட் சாஃப்ட்வேர். சொல்லுங்க. ஆ ஓ டைப் பண்ணிட்டாங்களா? ஆ ஓகே ஓகே. ஓகே. ட்ரை பண்ணுங்க ப்ரோ, கிடைச்சிரும் ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேள்விலாம் அவ்வளோ கேட்க மாட்டாங்க ப்ரோ. லைக் நீங்க உள்ள போயிட்டீங்களா, உங்களுக்கு ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க் மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிரும். நம்ம ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் அடிச்சுட்டு போனாதான். சொல்லுங்க ப்ரோ. ஓ ஈஸியா தான் ப்ரோ இருக்கும். ஃபர்ஸ்ட் கத்துக்கணும்னா ஈஸி தான் ப்ரோ.
ஆமா ப்ரோ. ஒரு அளவுக்கு வரும் 2 இயர் பாண்ட் ப்ரோ. ஆ. ஆ. ம். ம். ஓகே ப்ரோ. அப்புறம் இப்ப இது கிரியேட் பண்ணிட்டோம். பிஓ கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம அது இந்த அட்ரஸ் வந்துச்சு, ப்ராசஸ் ஐடி. ஓகேங்களா? இப்ப என்னன்னா, ஆ இப்ப இந்த நேவிகேஷன்ல வந்து டூல்ஸ் இருக்கும். டூல்ஸ்ல வந்து இங்க டிரான்சிஷன் கன்சோல்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? இதுல போயிட்டு நம்மளோட ப்ராசஸ் அந்த பிஓ கிரியேஷன் பண்ணல, அது கிரியேட் பண்ண நமக்கு ப்ராசஸ் ஆயிடுச்சுல, ப்ராசஸ் ஆயிட்டு வந்துச்சுல, அது வந்து நம்ம இதுல போய் பாக்குற மாதிரி இருக்கும். ம். ஸ்டேட்டஸ் ஃபைல். ம். ப்ரோ, இங்க இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல ப்ரோ. இதுதான் ப்ரோ நம்மளோட பிஓ. என்னோட சப்மிட்டட் பை என்னோட நேம் வருது. இது வந்து என்னோட பிஓ லைக் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. ஒரு நிமிஷம். ஸ்டேட்டஸ் அப்ரூவ் ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கும் ப்ரோ அது அப்ரூவ் ஆகிறதுக்கு. புரியுது ப்ரோ. ஆமா ப்ரோ. லைக் நான் பிஓ கிரியேட் பண்ணிட்டோம். அது பிஓ கிரியேட் பண்ணி ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்கணும். ஓகேங்களா? அப்ரூவ் ஆகணும்னா தான் நம்மளால வந்து பிஓ வந்து ப்ராப்பரா கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால தான் வந்து நம்ம போய் செக் பண்றோம். லைக் நம்ம எங்க தான் நம்ம வந்து பிஓ பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் பெண்டிங்ல இருக்கும் ப்ரோ. இதுலன்னா செட்டப்ல வந்து எரர் இருக்கும் ப்ரோ. லைக் இப்போ இன்வாய்ஸ் வந்து நம்மளுக்கு எரர் ஆயிடுச்சுல லைன்ஸ்ல. இன்வாய்ஸ் கிரியேஷன் லைன்ஸ்ல அது மாதிரி வந்து சம்டைம்ஸ் செட்டப்ல எரர் இருக்கும், மத்தபடி ஒண்ணும் இருக்காது. நீங்க அந்த இது நீங்க இஆர்பி சாப்பிட்டு தான் ப்ரோ சொன்னீங்க இப்ப. R12. அதுல வந்து இன்வாய்ஸ் கிரியேஷன் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்பர்ஸ் எல்லாம் போடுவோம்ல, பேமெண்ட். சேம் லைக் அதே மாதிரி தான் இருக்கும் இதுலயும். ஓகேங்களா? அந்த லைன்ஸ் கிளிக் பண்ணிட்டோன்னே எக்ஸ்பேண்ட் பண்ணா அந்த ஐட்டம் டீடைல் கொடுத்துட்டு பண்ற மாதிரி R12 ஒர்க் பண்ணுவோம், அதே மாதிரி தான் இருக்கும். ஒரே நிமிஷம் bro. இது வந்து இப்ப ரீசெண்டா ஒரு பிஓ கிரியேட் பண்ணா அது காட்டுறேன். ஆ, இந்த பிஓ என்னோட பிஓ தான் ப்ரோ. லைக் என் பேர் போட்டு பாருங்க. இப்ப நீங்க வரது முன்னாடி செக் பண்ண பிஓ கிரியேட் ஆயிடுச்சா, கிரியேட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. லைக் இது மாதிரி பிஓ கிரியேட் ஆயிடு ஸ்டேட்டஸ் வந்து இது மாதிரி சிம்பிள் காட்டும், டிக் சிம்பிள் காட்டும். உங்களுக்கு இது ஷோ ஆகும். ஒரே நிமிஷம் பார்க்கலாம். ப்ராக்ரஸ் இருக்கு ப்ரோ இது ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ் ஃபீல்ட் இருக்கு. ப்ரோ, இங்க என்ன பிஓ நான் கிரியேட் பண்ண பிஓ தான் இது.
இங்க செக் ஸ்டேட் இப்போ ஸ்டேட்டஸ் வந்து இந்த மாதிரி சிம்பிள் வந்துட்டோன்னே டிக் சிம்பிள் இருக்கும், டீல் சிம்பிள். இது வந்துட்டு உள்ள போனோம்னா லைக் இதுல ஷோ ஆகும். ஓகேங்களா, ஸ்டேட்டஸ் வந்து இப்போ கம்ப்ளீட் வரும். ப்ராசஸ் நேம் செக் லிஸ்ட் ஆக்ஷன் அக்வரிங், டிரான்சிஷன் ஐடி காட்டும். சப்மிட் ஆன இன்னைக்கு டேட் இருக்கு, யார் பண்ணாலும் நான் பண்ண சப்மிட் பண்ணது ப்ரோ. அப்ரூவல்ஸ் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு, கமெண்ட்ஸ் அண்ட் அட்டாச்மெண்ட், இது அவ்வளவுதான் ப்ரோ ஷோ ஆகுமே. லைக் இது இதுதான் பிஓ கிரியேஷன். ஓகேங்களா ப்ரோ? அப்புறம் ஏபி கம்ப்ளீட்டட் ப்ரோ. இந்த ரெண்டே ரெண்டு ஒர்க் ஃப்ளோ மட்டும் தான் வரும் நம்மளுக்கு ஏபில. இது இருந்துச்சுன்னா ஸ்டேட்டஸ் என்ன யாருன்னு தெரியல.